வெல்கம் டு SSC 360 தமிழ் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 5 சம்ஸ் தான் போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 6. A can complete a piece of work in 40 days. B is 25% more efficient than A and C is 28% more efficient than B. They work together for 5 days and the remaining work will be completed by B alone. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிச்சிருவானா. ஓகே, அண்ட் பி வந்து இப்போ எஃபிஷியன்சி பேசுகிறாங்க. இது வந்து டேஸு. எஃபிஷியன்சி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து 25% மோர் 100 ஆஃப் ஏன்னு கொடுக்குறாங்க. அண்ட் சி இஸ் 28% மோர் 128/100 ஆஃப் பின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஏ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அண்ட் பி 5. ஓகே ஃபைன். இந்த சம் எப்படி கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இது என்ன வரும், பி இஸ் ஈக்குவல் டு, இதை நான் கட் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன், ஃப்ராக்ஷனைஸ் பண்ணுறேன்னா இது 5 டைம்ஸ் ஆகும், இது 4 டைம்ஸ் ஆகுமா. இது 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 32 டைம்ஸ் வரும், இது 25 டைம்ஸ் வரும். அப்போ இது என்ன வருது, b/a இஸ் ஈக்குவல் டு 5/4 வருது. இது c/b இஸ் ஈக்குவல் டு 32/25 வருது. இங்கே b25 இருக்கா, அப்போ இங்கேயும் b25 ஆக்கணும்ல, இந்த இடத்துலையும் b25 ஆக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது 25 into 5 டைம்ஸ் போட்டால் என்ன ஆகும், இது 25 ஆகும். இந்த 5 டைம்ஸ் போட்டால் இது என்ன ஆகும், 20 மாறிடும். அப்போ நான் ஏயோட எஃபிஷியன்சி 20ன்னு எடுத்துக்கிறேன், பியோட எஃபிஷியன்சி 25, சியோட எஃபிஷியன்சி 32. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 40 நாளில் வேலை பார்க்குறான் அப்படின்னா என்னோட டோட்டல் ஒர்க் என்னது, ஏயோடது 20 into எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். இதுதான் டோட்டல் ஒர்க். நம்ம டோட்டல் ஒர்க் என்ன வருது, 800 வருது. ஓகே, ஸோ 800 வருதா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில், தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. ஓகே, த ரிமைனிங் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை. இவங்க எல்லாருமே 5 நாள் ஒன்றா வேலை பார்க்குறாங்களாம். எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்தாங்க அப்படின்னா 1 டேக்கு எஃபிஷியன்சி, டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ, 20 + 25 + 32. இது என்ன வருது, 40, 70, 77 வருது. இன்ட்டு 5 டேஸ்க்கா, அப்போ 5 டேஸ்க்கு என்ன வரும், இன்ட்டு 5, 350 and 385 ஒர்க் முடிஞ்சிருச்சா. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னது, 800 - 385 என்ன வருது, 15 and 415 வரும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, the remaining work will be completed by A alone. ஏ எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் பை பி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 415 யூனிட் டிவைடட் பை 25. ஸோ 5 டேபிளில் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும், 20, 80, 83 வரும். கீழே வந்து 5 வரும், 83/5 வரும். ஸோ 83/5 பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்கள், 16, 83/5. இது வந்து 81/5. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க. ஃபுல்லாக ஃப்ராக்ஷனைஸ் பண்ணி திருப்பி மல்டிப்ளைலாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. இந்த காமன் வேல்யூ, இந்த இது மாதிரி 5 ஆக்கிக்கிறாங்க, இது 25 ஆக்கிடும்ல. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, x² + x² + x²y² + y/4 = 21 and x² + xy + y² = 7. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பவர் இருக்குல்ல, அது தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸில் வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோமா. இது வந்து 21 இருக்கா, 21 = 7 into இந்த வேல்யூவா. அப்போ இந்த வேல்யூ என்ன வரும், நமக்கு 3ன்னு போட்டால் கரெக்ட் ஆகுமா. ஸோ இதோட வேல்யூ 3 ஆயிடுச்சா. ஓகே, ஸோ இது எதுக்காக கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ x² + xy + y² = 7, x² - xy + y² = 3. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், எனக்கு 2 டைம்ஸ் x² + y² வருமா. இது என்ன வருது, 10. அப்போ x² + y² என்னது, 5ன்னு வந்துருமா எனக்கு. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன், என்ன ஆகும், இப்போ இதே வேல்யூஸை நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் xy கிடைக்கும். ஏன்னா இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். 2 டைம்ஸ் xy = 7 - 3 4 வருமா. அப்போ xy = என்ன வரும், எனக்கு 2 வரும். இது ரெண்டு வேல்யூ நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் 1/x² + 1/y² இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், 1/x² + 1/y². இதை நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், y² + x² x² y² வருதா. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த வேல்யூ இங்கே இருக்க x² + y² என்னது, x² + y² வந்து 5.
ஓகே ஸோ 5 நியூமரேட்டர் உள்ளது இதுவும் இருக்குது. ஸோ xy வந்து 2 அப்படின்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் 4 வரணுமா? ஸோ 5/4 நமக்கு ஆன்சர் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். A dealer makes an article marks an article 40% above the cost price. ஓகே இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன், 100% எடுத்துக்கிறேன்னா மார்க் ப்ரைஸ் என்னன்னா 140. And he sells it to a customer allowing 2 successive discounts of 20% and 25% on the mark price. இதுலேருந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 20%. 20%ன்றது எவ்வளோ? இதில் 14 28 போயிடுச்சு அப்படின்னா 112 வரப்போகுது. ஓகே இதில் ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஓகே ஸோ இதில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ஓகே 25%ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 112 25%ன்றது 28 வரும். ஓகே இந்த வேல்யூ வந்து 28 வரும். ஸோ நான் 28 மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ என்ன ஆயிரும்? இல்லை 28 மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா 84 ஆயிருமா? ஓகே இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா he suffers a loss of 140 rupees. ஓகே நான் காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு எடுக்கிறேன், இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறது போக எனக்கு 84 வருது. அப்போ எனக்கு எத்தனை லாஸு? 16 யூனிட் லாஸு. இந்த 16 யூனிட் லாஸை வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? காசு ருப்பீஸில் பார்க்கும்போது 140 ரூபான்னு சொல்கிறாங்க. ஓகே வாட் இஸ் தி காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ அப்போ 16 தான் 140 அப்படின்னா 100ன்றது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 100ன்றது x is equal to 140 into 100/16 எடுக்கிறேன். ஓகே ஸோ 4 டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா 4 டேபிளில் 4 டைம்ஸ் போகும், 4 டேபிளில் 35 டைம்ஸ், 4 டேபிளில் 25 டைம்ஸ். 35 into 25 இருக்கா? யூனிட் டிஜிட் பாருங்கள். 5 into 5 என்ன வரும்? 5 5 எவ்வளோ? 25. அப்போ லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 5 தானே இருக்கணும். ஸோ இதில் ஒன்று தான் லாஸ்ட் டிஜிட் 5 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். PQRS is a cyclic quadrilateral in which PQ x சென்டிமீட்டர், QR ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, RS 14 கொடுத்துருக்காங்க, PS 25.2 கொடுத்துருக்காங்க அண்ட் PR bisects QS. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் x? ஓகே ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. ஓகே ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். ஸோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் எடுக்கிறோம், ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் எடுக்கிறோம். ஓகே அண்ட் எடுத்துகிட்டு அதில் வேல்யூஸ் எழுதுகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? PQ RNSன்னு கொடுத்துருக்காங்க. PQ என்னது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, QR வந்து 16.8 அண்ட் RS வந்து 14 அண்ட் இது வந்து 25.2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? PR வந்து QSஐ பைசெக்ட் பண்ணுது. PR வந்து QSஐ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமுக்கு இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். PQ into QR. ஓகே அதாவது இந்த பைசெக்டர் லைன் இருக்குல்ல, ஓகே இந்த பைசெக்டர் லைனுக்கு ரைட் சைடில் இருக்க 2 சைடோட மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ். ஓகே தட் இஸ் 16.8 into x is equal to 14 into 25.2. ஓகே ஸோ இது நான் குயிக்காக சால்வ் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணியிருப்பேன்? இது எப்படி சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூனிட் டிஜிட் பாருங்கள். 4 into 2 என்ன வரும்? 8 வருமா? இது கீழே வந்து டிவைட் தானே வரும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் x is equal to 14 into 25.2 divided by 16.8. ஓகே இந்த பாயிண்ட் நான் எடுத்துறேன்னு வச்சுங்க, into 10 into 10 போட்டேன்னு வச்சுங்க. 4 into 2 8 divided by 8 எப்போ வரும்? 1ல் வரணும் இல்லை 6ல் வரணும். ஓகே ஸோ இங்கே ஆன்சர் இந்த இதில் எதில் யூனிட் டிஜிட் 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே ஸோ நீங்கள் வேணும்னா சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், இதுதான் ஆன்சராக வரும் நமக்கு. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ட்ரையாங்கிள் ABC is an equilateral triangle and AD is perpendicular to BC. ABCன்றது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாம் and AD வந்து BCக்கு perpendicular and AD is equal to 4√3. okay and what is the perimeter of ABC? okay so in case perimeterன்றது என்னது? ஒரு perimeter of equilateral triangleன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா of equilateral triangle என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 times the side. இது எல்லாமே 3 ஓட மல்டிபிள். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர் எடுத்துடலாம். இல்லை இங்கே 3னால இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்ச பிறகு தான் பண்ண முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் கொடுத்துருக்காங்களா? எது பர்பெண்டிகுலர் அப்படின்னா அதான் நம்ம ஹைட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஹைட்டுன்றது என்னது? ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு √3/2 ஏ இஸ் ஈக்குவல் டு ஹைட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிச்சிடுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வருது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? பெரிமீட்டர் என்னது? 3a. 3 into 8 24. ஸோ நம்ம 24 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். தி வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் cosecant 85 plus theta minus secant 5 minus theta minus tan 55 plus theta plus cot 35 minus theta. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக பண்ணணும்னா வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடலாம். இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து இந்த டீட்டா வந்து என்ன வேல்யூ சூஸ் பண்ணுறதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஸோ நமக்கு யூஸ்வலாக என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியும்? 30 degree,
45 டிகிரி 60 டிகிரி 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி தான் நமக்கு ஈஸியாக வேல்யூ தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த டீட்டா மஸ்ட் பி சூசன் இன் சச் அ வே தட் நமக்கு எல்லாமே இந்த வேல்யூஸில் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 டிகிரின்னு எடுக்கிறேன். 5 டிகிரின்னு எடுத்தால் என்ன ஆகும் எனக்கு இங்கே கொசிகன் 85 + 5 கொசிகன் 90 டிகிரி மைனஸ் சீக்கன் 0 டிகிரி மைனஸ் tan 60 டிகிரி அண்ட் ப்ளஸ் காட் 30 டிகிரி வருது. ஓகே, கொசிகன் 90ன்றது நமக்கு என்ன வரும், ஆல்மோஸ்ட் லைக் sin 90 தானே, ஸோ 1 மைனஸ் சீக்கன் 0ன்றது ஆல்மோஸ்ட் லைக் cos 0, ஸோ 1 மைனஸ் tan 60ன்றது √3. ஓகே, √3. ஓகே, அண்ட் tan இதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் √3. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 0. ஓகே, ஸோ அந்த வேல்யூ என்ன சூஸ் பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்யூ சப்ஸ்டியூஷன் வந்து அப்படியே ரஃபாக படிச்சுக்காதீங்க. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூஷன் பார்க்கும்போது எந்த வேல்யூ சூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்குன்றதும் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. தி எக்ஸ்பிரஷன் a + b - c the whole cube plus a - b + c the whole cube minus 8a³ is equal to அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்எஸ்சியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா யூ ஷுட் ஆல்சோ திங்க் இது எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக அவன் டைம் வச்சு கேட்டிருப்பானா இல்லை நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்கிறோமான்றது யோசிச்சிருப்பான். ஓகே, ஸோ இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஓகே, அண்ட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவை தயவுசெய்து 0ன்னு போட்டுறாதீங்க. ஓகே, என்ன ரீசன்னால சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் வெளியில் மல்டிப்ளையர் வந்து ஏ இருக்குது. அப்படி எடுத்தீங்கன்னா எல்லா ஆன்சர் 0 வரும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சேஃபர் சைடாக இருக்கணுன்றதுக்கான என்ன பண்ணுறேன், a = b = c = 1ன்னு எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா எனக்கு இங்கே என்ன வேல்யூ வருது, 1³ + 1³ minus 8 × 1ன்னு வருது. ஸோ 2 - 8 என்ன வருது, எனக்கு -6 வருது ஆன்சர் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நம்ம இந்த a = 1 b = 1 c = 1 இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதில் நமக்கு -6 வருதோ அதுதான் ஆன்சராக இருக்க போகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க, இப்போ இங்கே இருக்க எக்ஸ்பிரஷனும் இங்கே இருக்க எக்ஸ்பிரஷனும் இங்கே பாருங்க, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம இதே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா என்ன வரும், 1 + 1 - 1 1 தான் வரப்போகுது. இங்கேயும் 1 தான் வரப்போகுது. பாசிட்டிவ் சைன்லேயே இருக்குது அண்ட் 3 தான் மல்டிப்ளையர். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வராது. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, ஸோ வராது. இங்கே பாருங்கள், 6 × 1 1 and 1 - 1 + 1. ஸோ இதோட நம்ம ஆன்சர் எனக்கு 1 வரப்போகுது. 1 - 1 - 1. ஸோ நமக்கு என்ன வருது, எனக்கு இதில் -1 ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ அண்ட் இதுங்க பார்த்தீங்கன்னா 1 1 - 1 + 1 எனக்கு வந்து 1 தான் வரப்போகுது. அண்ட் இங்கே 1 -1 - 1 இங்கே -1 வரப்போகுது. ரெண்டு இடத்துல தான் எனக்கு -1 வருது. அண்ட் இங்கே 6 இருக்குது. ஸோ எனக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ குயிக்காக சால்வ் பண்ண பார்த்துங்க. ஒவ்வொரு வேல்யூ வச்சு ரொம்ப பார்க்காதீங்க. இட் வில் டேக் டைம். இங்கே பாருங்க 1 இது எல்லாமே பாசிட்டிவ்ல தான் வருது. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் முன்னாடியே நான் டிசைட் பண்ணியிருக்கலாம் 6 இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, செகண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஸோ தட் யூ வில் கெட் தி ஆன்சர் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A and B start moving towards each other from place X and Y. ஓகே, எக்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்கு, ஒய்னு ஒரு பிளேஸ் இருக்கு. A இங்கேருந்து இப்படி மூவ் ஆகிறப்பல B இங்கேருந்து இப்படி மூவ் ஆகிறாரு. ஓகே, அண்ட் அட் தி சேம் டைம் த ஸ்பீட் ஆஃப் A இஸ் 20% மோர் தென் Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா A is to B என்னவா இருக்கான் 20%. அப்போ 120 is to 100. அப்போ என்ன 6 is to 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் மீட்டிங் ஆன் தி வே A and B takes 2.5 hours and X hours now to reach Y and X. தட் இஸ் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க, மீட்டிங் பாயிண்ட் B இங்கே வந்த பிறகு இப்படி மீட் பண்ணுறாரு. A இங்கே வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ண பிறகு A வந்து A இங்கேருந்து அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் போகிறதுக்கு 2.5 மணி நேரம் எடுக்கிறாராம். அப்போ B இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுப்பாருன்ற கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெல் நோன் ஃபார்முலா கைஸ். ஓகே, ஸோ இது இன்னும் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், இது ஒரு வெல் நோன் ஃபார்முலா. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் A by ஸ்பீட் ஆஃப் B is equal to root of time taken by A by time taken by B. அவ்வளோதான். சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். இது வந்து ஸ்பீட் ஆஃப் B by ஸ்பீட் ஆஃப் A. ஒரு சின்ன ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், டேரெக்டாக எடுக்கக்கூடாது. ஸ்பீட் ஆஃப் B by ஸ்பீட் ஆஃப் A is equal to root of time taken by A by time taken by B. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ரேஷியோஸே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 100/120. ஏன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, SB by SA இதோட ஸ்பீட் ரேஷியோஸ் தானே இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எழுதுறேன் 5/6 is equal to root of time taken by என்னது 2.5 ஃப்ராக்ஷன் நான் இது பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், சிம்பிள் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். 2 × 2 4 4 + 1 5. ஸோ 5/2 வரப்போகுது. 5/2 times Xன்னு இருக்கு. ஸோ அதோட ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா 25/36 is equal to 5/2
2x வரப்போகுது. இப்போ நான் அதை சால்வ் பண்ணுறேன்னா 5 டைம்ஸ் போகுது, 2 18 டைம்ஸ் போகுது. ஸோ என்னோட எக்ஸ் என்னவாக இருக்க போகுது 18/5. 18/5ன்றது எனக்கு என்ன வரும் 3/5 வரப்போகுது. ஸோ எனக்கு இதுதான் ஆன்சர். சாரி கைஸ், இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணிங்க. ஃபார்முலா வந்து SB ஸ்பீட் ஆஃப் B பை ஸ்பீட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு டைம் உள்ள எடுக்கிறது மாற்றி எடுக்கணும், டைம் ஆஃப் A பை டைம் ஆஃப் B. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஸ்பீட் A பை ஸ்பீட் Bன்னு எடுத்தீங்கன்னா இங்கே டைம் வந்து மாற்றி எடுக்கணும், ரூட் ஆஃப் டைம் B பை டைம் A. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஓகே, இந்த சம் பாருங்க. Anu fixes the selling price of an article at 25% above its cost of production. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 100 ரூபா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸை 125 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாம். இஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கோஸ் அப் பை 20%, இஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 20% ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா என்ன ஆயிருக்கணும் 120 ஆயிருக்கணும். அண்ட் ஷி ரைசஸ் தி செல்லிங் ப்ரைஸ் பை ஒன்லி 10%. இங்கே வந்து 10% ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ 10%னா ப்ளஸ் 12.5 வருமா, 12.5 ஆட் பண்ணுறேன் எனக்கு 137.5 வரப்போகுது. இப்போ அவங்களோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ, இப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆயிடுச்சு, இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ப்ராஃபிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 17.5. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 17.5 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் போடுவோம், 120 × 100. இப்படி போடும்போது ஸோ 20 டேபிளில் 5 டைம்ஸ், 20 டேபிளில் 6 டைம்ஸ். இப்போ பாருங்க இங்கே 18 இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 18 இருந்தால் என்ன பண்ணியிருக்கும் 18/3 × 18/6 வந்து × 3 வந்திருக்கும், 3 × 5 15. ஓகே, பட் அந்த 18 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ 15 விட எந்த வேல்யூ கம்மியாக இருக்குது, இந்த வேல்யூ இந்த வேல்யூ 0.5 தான் கம்மியாக இருக்கா. ஸோ டெஃபினெட்லி இதுவாக தான் வேல்யூவாக இருக்கணும். நீங்கள் வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதான் குயிக் மெத்தட்ஸ் டு சால்வ் இன் எஸ்எஸ்சி. ஓகே, நம்ம எப்போவுமே இங்கேருந்து அப்படியே எல்லாத்துக்குமே ஷார்ட் ட்ரிக்லாம் யாருமே போட முடியாது. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அந்த வேல்யூ எப்படி நம்ம பார்க்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிப்பேன்றதை தாண்டி இது 18 இருந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சர் 15 வந்திருக்கணும். ஓகே, பட் இங்கே 18 விட 0.5 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 0.5 6 டைம்ஸ்லாம் டிவைட் பண்ணுறோன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ கொஸ்டின் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, AB is equal to AC. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கான் ஏபிசின்ட்டு, ஏபியும் ஏசியும் சேமாக இருக்கான். ஓகே, அண்ட் ஏஎல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஏஎல்ன்றது இதுக்கு பெர்பெண்டிகுலர் டு பிசியாக இருக்கான். இன் ட்ரையாங்கிள் டிஎஃப் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கான் டிஎஃப் அப்படின்ட்டு. ஓகே, அந்த ட்ரையாங்கிளில் டி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் அண்ட் டிஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓகே அட் எம். ஓகே, அண்ட் இஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் 9:5 சொல்லி 25 சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஆங்கிள் ஆஃப் பிஏசி. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டிக்காக கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொண்டு வரதுக்காக கொடுத்துருக்காங்க. தென் டிஎம் பிளஸ் ஏஎல், டிஎம் பிளஸ் ஏஎல் பை டிஎம் மைனஸ் ஏஎல் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ரேஷியோ 9:25 இருந்துச்சு அப்படின்னா சைட் ரேஷியோ என்னவா இருக்கும், இதோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்குமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்னது 5. சைட் ரேஷியோ, ஹைட் ரேஷியோ, மீடியன் ரேஷியோ, ஓகே மீடியனோட வேல்யூ, எல்லா ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளுக்கு இதுவாக தான் இருக்க போகுது, 3 தான் இருக்க போகுது, இந்த ட்ரையாங்கிள் 5 தான் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎம் இஸ் ஈக்குவல் டு என்னது 5 + ஏஎல்ன்றது 3 / 5 - 3, தட் இஸ் ஈக்குவல் டு 8/2, தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 4. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். சைட் ரேஷியோ என்னவா இருக்கோ ஹைட் ரேஷியோவும் அதே தான் இருக்கும், மீடியன் ரேஷியோ அதே தான் இருக்கும். ஓகே, இந்த சம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் அட் 10% per annum for 2 1/3 years is ₹1201.6. Interested compounded yearly. Interest compound early. ஓகே, the sum is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சர்டன் சம் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 2 years and 4 months கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா ₹1201.60 வருதான். அப்போ சம் என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த பிரின்சிபல் சம் இருக்குல்ல அதை 1000 எடுத்துக்கிறேன். ஓகே, 1000 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10% இருக்குல்ல, ஸோ 10% இந்த 2 1/3 நான் யூஸ்வலாக 3 yearsன்னு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ தட் எதுக்காக நான் அப்படி கால்குலேட் பண்ணேன், அப்படி கால்குலேட் பண்ணால் எவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் 1000 எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் என்ன ஆக போகுது 10% இதில் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் என்ன வரும் 10% ₹100 இன்ட்ரெஸ்ட் வருமா. ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும், இதில் ஒரு 10% அப்படின்னா 100 வரப்போகுது. ஆல்ரெடி இருக்க 100ல் ஒரு ₹10 வரும், 10% போடுறேன். ஓகே, இதில் ஒரு 10% வரப்போகுது.
அடுத்த வருஷம் என்ன ஆகும், தேர்ட் இயர் என்ன ஆகும், இதுலேருந்து ஒரு 100 ரூபா 10%க்கு, இதுலேருந்து ஒரு 10 ரூபா, இதோட 10%, இதோட 10%, இதோட 10%. எனக்கு மொத்தம் 121 ரூபா வருது. ரெண்டாவது வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, 110 ரூபா. மொதல் வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 100 ரூபா வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 121 ரூபான்றது என்னது, ஃபுல் இயருக்கா. ஓகே, ஃபுல் இயர். ஓகே, 12 மாதத்துக்கு. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதில் 121/3, அதாவது 40 1/3 தான் எனக்கு தேவை. புரியுதா, நான் என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா. இப்போ நான் 2 1/3 டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் இயரை நான் கண்டுபிடிச்சிடறேன் 121. அதில் இந்த 121ன்றது 12 மாதம் அப்படின்னா 4 மாதத்துக்கு என்ன, /3 போட்டால் வரப்போதா, /3 போட்டால் இந்த ஆன்சர் தான் வருது. அப்போ எனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 100 + 110 + 41/3. அதாவது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 100 + 110 210, இது ஒரு 40, 250 1/3, அதாவது 751/3 யூனிட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, யூனிட்ல தான் பேசணும், இன்னும் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 751/3 யூனிட் தான் எனக்கு ₹1201.60. அப்போ நமக்கு சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 1000 எடுத்திருக்கோம். = X. இப்போ ஒரு பெஸ்ட் ஷார்ட் கட் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த 751 = நான் எழுதுறேன் அப்படின்னா என்னவா எழுதியிருப்பேன், 3 × 1201.60 எடுத்திருப்பேனா. ஓகே, 751. இப்போ 751க்கும் 1000த்தையும், இப்போ நான் இது 750 இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், இது 3ன்னு எடுத்திருப்பேன், இதை 4ன்னு எடுத்திருப்பேனா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அது 750, இது 1000 இருந்தால் என்ன பண்ணியிருக்கேன், 3:4 ரேஷியோன்னு எடுத்துக்கலாமா. ஓகே, அப்போ இது ஒரு யூனிட் தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை, அது பாட்டு இருந்துட்டு போகுது. நமக்கு இங்கே எல்லாமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் இருக்குது. அப்போ இந்த 3, அப்போ இதை 215 எடுத்தால் 3 யூனிட்டா. ஸோ 3 × 120 1200. அப்போ இது 1000க்கு என்ன பண்ணலாம், 4 × 1200, தட் இஸ் 48 and something வரப்போகுது. 48 something இருக்க ஒரே ஆன்சர் இதுதான். ஸோ ஆன்சர் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுங்க. போன சம் மாதிரியே தான், ப்ரீவியஸ் ஒரு சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி தான். இது 750 இருந்திருந்தா இது 1000 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன், இந்த 3:4 ரேஷியோ எடுத்துருப்போமா. புரியுதா. அப்போ 3 × 1201 சம்திங். அப்போ 4, இப்போ இது 3 அப்படின்னா இதுக்கு என்ன வந்திருக்கும், 4 × 12, 4 × 12 வந்துடும் 48 சம்திங் வரப்போகுது. 48 சம்திங் இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்க, தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 4 நம்பர் இஸ் 3 times தி 5th நம்பர். அதாவது ஒரு 4 நம்பர், இதோட ஆவரேஜ் என்னமா, அது சம்மேஷன். ஓகே, நீங்கள் அதெல்லாம் பார்த்துங்க. 3 times தி 5th நம்பரா, 3 times தி 5th நம்பர். ஓகே, அப்போ சம்மேஷன் ஆஃப் a + b + c + d என்னது, 12e. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் ஆல் தி 5 numbers is 85.8, ஃபைண்ட் தி 5th நம்பர். எல்லாத்தோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் a + b + c + d + e by 5 is equal to 85.8. e என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஏபிசியோட சம்மேஷன் வந்து 12e, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு 13e by 15 is equal to 85.8. ஓகே, ஸோ 13 பார்த்தீங்க அப்படின்னா 6 times வந்து 78 வரும், பேலன்ஸ் 7.8 வருது, 6.6 வரும். ஸோ சாரி, இது 5. e is equal to 6.6 × 5 பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 33 வரும். இது நீங்கள் 6.6 பார்த்தோன்னே வந்து இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 11. இதில் இது மட்டும் தான் மல்டிபிள் ஆஃப் 11, இதையே அடிச்சுட்டு போயிடலாம் ஆன்சராக. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 bottles of same capacity are 35% and 33 1/3% full of orange juice. 2 பாட்டில் இருக்கான், 2 பாட்டில் ஆஃப் சேம் கெப்பாசிட்டி. ஒரு இதில் 35%, இன்னொரு இதில் 33 1/3% நமக்கு ஆரஞ்ச் ஜூஸ் இருக்கான். they are filled up completely with apple juice. இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்களாம், ஆப்பிள் ஜூஸை வந்து ஃபில் பண்ணுறாங்களாம். இந்த ரீஜனை ஃபுல்லாக, பேலன்ஸ் ரீஜன் ஃபுல்லாக ஆப்பிள் ஜூஸை ஃபில் பண்ணுறாங்களாம். ஃபில் பண்ண பிறகு அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் போத் தி ஜூஸஸ் ஆர் எம்ப்டிட் இன்டு another vessel. ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரே சைஸ் வெசல் எடுத்து அதுக்குள்ளே ரெண்டுத்தையும் ஊற்றிடுறாங்களாம். அப்போ தி பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் இந்த மிக்சர் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் குயிக்கான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் உள்ளே போதா அண்ட் ஆவரேஜாக எடுக்கிறோம். ஓகே, இது ரெண்டுத்தையும் உள்ளே போய் ஒரு ஆவரேஜ் வரப்போகுது. ஏன்னா 100 திருப்பி 100 கணக்கும் ஆவரேஜ் வரப்போகுது. ஸோ 35க்கும் 33 1/3க்கும் ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன வருது, 68 1/3. இதை டிவைட் பை 2 போட்டால் 34 1/6ன்னு வரப்போதா. ஓகே, ஸோ 1/6ன்னு வரப்போகுது. ஸோ 1/6ன்றப்ப இது எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம், ஆரஞ்சு ஜூஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்காக வேல்யூ கொடுத்துருக்காங்க.
ஆரஞ்சு ஜூஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆப்பிள் ஜூஸ். ஸோ 1/6க்கு பேலன்ஸ் என்ன எங்கே இருக்க போகுது, 5/6. 1/6ஓட பேலன்ஸ் 100 மைனஸ்னு போடும்போது இதுதான் 5/6, இதுதான் ஒரே ஒரு வேல்யூ. ஓகேவா, 1/6 100 மைனஸ் பண்ணும்போது 5/6, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த 1ன்றதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்பிள் ஜூஸ் வந்து 65 5/6 தான் நம்மளோட ஆன்சர்.